செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் மாவட்டம் புலிவலத்தில் பர்னிச்சர் கடையில் பணம் கேட்டு மிரட்டிய விசிகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், எத்தனை பேர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதியப்பட்டிருக்கு? லாவண்யா, திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் புலிவலம் பகுதியில் ஜெயபாலன் என்பவர் அபிராமி பர்னிச்சர் என்ற கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில இந்த கடையில் கடந்த 22ஆம் தேதி மாலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன், துணை செயலாளர் வீரையன் உள்ளிட்டோர் வந்து கடைக்கு சென்று கடந்த 24ஆம் தேதி நடைபெற்ற திருமாவளவன் பிறந்தநாள் விழாவான மதசார்பின்மை காப்போம் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்திற்கு நிதி கேட்டுள்ளனர். அப்பொழுது கடையின் உரிமையாளர் இல்லாத நிலையில அந்த கடையில் வேலை பார்க்கும் பெண் ஊழியர் மட்டும் இருந்துள்ளார். அப்பொழுது அவர் பணம் கொடுக்காத காரணத்தினால் கடையை அடித்து உடைத்து விடுவோம் எனவும், அது மட்டும் இல்லாமல் கடையை இங்கு நடத்த விட மாட்டோம் எனவும் மிரட்டல் விடுக்கும் தோனியில் அவர் பேசியிருக்கிறார். அது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருகிறது. குறிப்பாக அந்த கடையின் உரிமையாளர் ஜெயபாலன் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் நேரடியாக சென்று புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது திருவாரூர் தாலுகா காவல்துறையினர் திருவாரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன் மற்றும் துணை செயலாளர் வீரையன் ஆகிய 2 பேர் மீதும் கடையில் பெண் ஊழியர் மீது மிரட்டுதல், தகாத வார்த்தையால் பேசுதல் உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.